நீலேஷும் ஆர்த்தியும் ஒருத்தரோட கை இன்னொருத்தர் பிடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா நடந்து போனாங்க. அந்த இருட்டான ராத்திரியில அவங்கள பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. கடந்த 2 நாளா அவங்க கூட இருக்கிறது மொத்த வாழ்க்கையும் வாழ்ந்த மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏய், முன்னாடியே நீ ஏன் என்ன சந்திக்கல? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ இங்க வந்ததில்ல. ஆனாலும் நம்ம சந்திக்கணும்னு இருந்திருந்தா கடவுள் நம்மள முன்னாடியே சந்திக்க வச்சிருப்பாரே. இப்பவும் ஒன்னும் அவள டைம் ஆகல. ஆமா, நீ சொல்றது சரிதான். I'm always right. சரி கேளு, நாம சந்திச்சு 2 நாள் தான் ஆகுது. நான் உனக்கு ஏதாவது கொடுத்தா நீ அதை ஏத்துப்பியா? என்ன? முதல்ல சொல்லு, நீ அதை ஏத்துப்பியா? சரிப்பா, பண்ணிடலாம். நீலேஷ் தரையில முட்டி போட்டு ஆர்த்திக்கு ஒரு மோதிரம் கொடுக்கறாரு. வாழ்க்கை முழுவதும் நீ என் கூட இருப்பியா? இதை கேட்டு ஆர்த்தி சாக்காயிடுறாங்க. அப்படியே சந்தோஷமாவும் இருக்கிறாங்க. ஓ எஸ். ஆர்த்தி மோதிரம் போடுறதுக்காக விரல நீட்டுறாங்க. நீலேஷும் ரொம்ப சந்தோஷமா மோதிரத்தை போட்டு விடுறாரு. திரும்பவும் அதே பாதையில அவங்க 2 பேரும் ஒருத்தரோட கையை இன்னொருத்தர் பிடிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இது பிளான் பண்ணீங்க? நேத்து நான் உங்க கூட தானே இருந்தேன். மந்திரம். Is it? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். ఎందుకు? நான் மனுஷனா இல்லாம இருந்து வேற ஏதாவது இருந்திருந்தா நீ அந்த மோதிரத்தை ஏத்துந்திருப்பியா? நீ என்ன சொல்ற? அதாவது நான் இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் நீ என்ன லவ் பண்ணுவியா? சடனா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது உனக்கு பிடிக்காம கூட போகலாம். அதுக்காக நீ என்னை விட்டுட்டு போயிடாத. அன்னைக்கு பௌர்ணமி. அந்த இரவுல வானத்துல முழு நிலவும் தெரிய ஆரம்பிக்கும் போது அதை பார்த்து ஆர்த்தி ரொம்ப சத்தமா கத்துறாங்க. அப்புறம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு பின்னாடி அந்த ஓநாயும் அவளை பிடிக்கிறதுக்காக ஓடி வருது. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அங்க போயிட்டு இருக்கிற வேற ஒரு மனுஷனோட தலையை பிடிச்சிருது. அந்த மனுஷனோட வயிற்றுல அதோட பெரிய நகத்தால குத்தி கிழிச்சு அவனோட ரத்தத்தை குடிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஆர்த்தி ரொம்ப சத்தமா கத்தி கண்ணை திறக்கிறாங்க. அவங்க முன்ன இருந்த அதே பார்க்ல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. நீலேஷ் அவங்க பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தாரு. ஆர்த்தி கத்தனத்தை பார்த்து அவர் கேட்கிறாரு, பேபி என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? நீங்க? ஆமா ஆமா, நான் தான். ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல. இத சொன்ன உடனே ஆர்த்தி வேக வேகமா நடந்து போறாங்க. நீலேஷும் அவங்க பின்னாடியே நடந்து போறாரு. அந்த ஒரு கனவால நீ இவ்வளவு பயந்து போயிட்டியா? இல்லனா? உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப பயந்த மாதிரி தெரியுது. சொல்றல்ல, எனக்கு பயம் ஆகல. நீ என்ன உன்னோட கனவுல பேய பார்த்தியா? சும்மா இருங்க, இது சுடுகாடு. நம்ம இங்க இருந்து தான் போக போறோம். ஓ, நம்ம பேசுறதெல்லாம் பேய் கேட்டு அது எழுந்து வந்து நம்மள அடிச்சிருமா? ப்ளீஸ் அமைதியா இருங்க. பேய், பூதம், இந்த சமாதியில் இருக்கிற எல்லாருமே வாங்க. எனக்கு பயமா இருக்குது, கிண்டல் பண்ணாதீங்க.
ஏய் பேபி, உன்னை காப்பாற்ற நான் தான் உன் கூட இருக்கல, நீ எதுக்கு பயப்படுற? இதே மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. அங்க இருக்கிற அந்த சமாதியில இருந்து பேய், பிசாசு, பூதம் எல்லாமே எழுந்து வந்தாங்க. ஒரு சிலது நிலத்தை கிழிச்சுக்கிட்டு, ஒரு சிலது சமாதியிலிருந்து, ஒரு சிலது சாக்கடையிலிருந்து அப்படியே பயம்படுத்துற மாதிரி எழுந்து வந்து நீலேஷையும் ஆர்த்தியும் சுத்தி நிக்குது. அவங்க நாலா பக்கத்துல இருந்தும் சுத்தி வராங்க. இவங்கள சாப்பிட்ற மாதிரி அந்த பேய்ங்கெல்லாம் இவங்களையே நெருங்கி வராங்க. அவங்க ரொம்ப பயந்து போய் ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு நீலேஷ் மாற ஆரம்பிச்சிடுறாரு. அது எப்படின்னா, ஆர்த்தி அவளோட கனவுல பார்த்த மாதிரியே அப்படியே மாறிடுறாரு. அப்புறம் ஓனாயா மாறின நீலேஷ் இந்த பேய், பூதம், பிசாசு இதுங்க எல்லாத்துக்கூடயும் சண்டை போடுறாரு. அதுங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்திடுறாரு. இங்க நடந்த எல்லா விஷயமும் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த பேய்களெல்லாம் துரத்துனதுக்கு அப்புறம் நீலேஷ் ஆர்த்தியை நோக்கி போறாரு, ஆர்த்தியை சாப்பிட்றதுக்காக. ஆர்த்தி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் அவ கண்ணை மூடி ரொம்ப சத்தமா கத்திட்டு இருக்கா. அங்க யாரோ அவளோட தோள் மேல கை வைக்கிறாங்க. அவ நிமிர்ந்து பார்க்கும்போது அங்க நீலேஷ் தனியா அவளுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. அங்க பயங்கரமா இருந்தவங்கெல்லாம் அங்கிருந்து காணாம போயிட்டாங்க. ஆர்த்தி அவங்கள அங்கேயும் இங்கேயும் தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க யாருமே இல்லை. என்னாச்சு? அவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? யார் எல்லாரும்? யாருமே இங்க இல்லையே. நீ ஏன் கிட்ட வராத? ஏய் பேபி, உனக்கு என்னாச்சு? நேத்து நீ சரியா தூங்கலன்னு நினைக்கிறேன். நீ மறுபடியும் மறுபடியும் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்க. இங்க ஏதாவது நடந்ததா? இல்ல, வா வா வீட்டுக்கு போலாம். நீலேஷ் அவளோட கையை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அப்புறம் பின்னாடி திரும்பி